திருவழிபாடு ஆண்டின் 16ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரை நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். ஒளியை உண்டாக்கிய உன்னத இறைவா, ஒளியின் நிறைவும் பகலும் நீரே. இரவின் இருளை என்றுமே அறியா ஒளியே, ஒளியின் உள் நின்ற சுடரே. வானம் வெளுத்தது, நாளும் விடிந்தது, கானம் பாடி மகிழ்ந்து எழுந்தோம். விடிவெள்ளி எழவே பகல் வந்தது போல், அடி இருள் அகல்க, ஒளி பிறந்திடுக. தூயவர் நீர் எம் வேண்டல் கேட்பீர். தீயவற்றை நாடும் பற்றையும் மாய்கை மயக்கம் அனைத்தையும் அகற்றி தூயவராக திருமுன் நிற்போம். எரியும் கோபமும் புகையும் பகையும் களைந்து உணவு பிரியம் தணித்து சிற்றின்பத்தின் பற்றுதல் அகற்றி முற்றிலும் உமக்கு பணிபுரிவோமே. திடமுல மனமும் கற்புல உடலும் வடுவிழா வாழ்வும் வாழ்த்து பாடலும் நிறைந்த நாளாய் இந்நாள் மலர்ந்திட கிறிஸ்துவே உம்மருள் நிறைவாய் தருவீர். நேயரம் வேண்டலேற்பீர் தந்தாய். உயர்நிலை வீற்றிருக்கும் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமேன். ஆண்டவரை உமக்கே புகழ் சாற்றிடுவேன், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். பேரின்பையும் நீதியையும் குறித்து பாடுவேன். ஆண்டவரே உமக்கே நான் புகழ் சாற்றிடுவேன், மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கின்றேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர்? தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் நான் வாழ்ந்திடுவேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். அன்னவர் என்னுடன் சேரார். வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும். தீதான எதையும் நான் ஏற்க மாட்டேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்பவர்களை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ளேன். நம்பிக்கைக்குரியோரை நாட்டில் கண்டுபிடித்து என்னோடு வாழ செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிட புரிய செய்வேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை. பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. நாட்டில் இருக்கும் பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன். தீங்கிழைப்போரை ஆண்டவரின் நகரில் நின்று நான் ஒழிப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை உமக்கே புகழ் சாட்டிடுவேன், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன், மாசற்ற வழியை நடப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். ஆண்டவரே எங்களிடமிருந்து இரக்கத்தை எடுத்து விடாதீர். ஆண்டவரே எங்களிடமிருந்து இரக்கத்தை எடுத்து விடாதீர். எங்களுக்கு செய்துள்ள அனைத்திலும் நீர் நீதி உள்ளவர். செயல்கள் யாவும் நேர்மையானவை. வழிகள் செவ்வையானவை. தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையானவை. எங்கள் மீதும்
எங்கள் மூதாதையரின் திருநகரான எருசலேம் மீதும் நீர் வருவித்துள்ள அனைத்திலும் நேர்மையான தீர்ப்புகளை வழங்கியுள்ளீர். எங்கள் பாவங்களை முன்னிட்டு இவற்றையெல்லாம் உண்மையோடும் நீதியோடும் எங்களுக்கு வர செய்துள்ளீர். உம்மை விட்டு விலகி சென்றதால் நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், எல்லாவற்றிலும் பாவம் செய்தோம். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும், உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும், உம் தூயவர் இஸ்ரவேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்க செய்யாதீர். விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிமரபினரை பெருக செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்களினங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பலியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பலியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும், பல்லாயிரம் கொழுத்த ஆட்டுக்குட்டிகளால் ஆன பலி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பலி இன்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி முகத்தை நாடுகிறோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். ஆண்டவரே, எங்களிடமிருந்து உம் இரக்கத்தை எடுத்து விடாதீர். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். கடவுளே, நான் உமக்கு புதியதோர் பாடல் பாடுவேன். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாறையும் கோட்டையும் அவரே. என் பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவர் அவரே. ஆண்டவரே, மனிதரை பற்றி நீ அக்கறை கொள்ள அவர்கள் யார்? மானிடரை நீ கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறுமூச்சுக்கு ஒப்பானவர். அவர்களின் வாழ்நாட்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. ஆண்டவரே, உன் வான்வெளியை தாழ்த்தி இறங்கி வாரும். மலைகளை தொடும், அவை புகை கக்கும். மின்னலை மின்ன செய்து எதிரிகளை சிதறடியும். உம் அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். வானினின்று உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை வழங்கும். பெருவெள்ளம் போல் எழும் வேற்றினத்தார் கையில் நின்று என்னை விடுவித்தரலும். அவர்களது வாய் பேசுவது பொய், அவர்களது வழக்கையோ வஞ்சமிகு வழக்கை. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம் ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, நான் உமக்கு புதியதொரு பாடலை பாடுவேன். கடவுளே, நான் உமக்கு புதியதோர் பாடலை பாடுவேன். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். தாகமாயிருப்பவர்களை நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களை நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். விடியும் முன் எழுந்து உமது உதவியை நாடுகிறேன். ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, எனது கூக்குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். முதல் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். துரோவா என்னும் நகருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வந்த பொழுது அங்கே ஆண்டவர் எனக்கு பணியாற்ற நல்ல வாய்ப்பை தந்தார். ஆனால் அங்கே என் தம்பி தீத்துவை காணாததால் என் மனம் அமைதியின்றி தவித்தது. எனவே அம்மக்களிடம் விடை பெற்று கொண்டு அங்கிருந்து மாசிதோனியாவுக்கு புறப்பட்டேன். கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்து
எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார். இவ்வறிவு நறுமணம் போல் எங்கும் பரவுகிறது. இவ்வாறு செய்யும் கடவுளுக்கே நன்றி உரித்தாகுக. மீட்பு பெறுவோரிடையேயும் அழிவுறுவோரிடையேயும் நாங்கள் கடவுள் பால் எழும் கிறிஸ்துவின் நறுமணமாயிருக்கிறோம். அழிவுறுவோருக்கு அது சாவை விளைவிக்கும் நச்சு புகையாகும். மீட்பு பெறுவோருக்கு அது வாழ்வளிக்கும் நறுமணமாகும். அப்படியெனில் இத்தகைய பணியை யார்தான் செய்ய இயலும்? நாங்கள் கடவுளின் வார்த்தையை மலிவு சரக்காக கருதும் பலரை போன்றவர்கள் அல்ல. மாறாக கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நாங்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்னும் முறையில் அவர் முன்னிலையில் நேர்மையோடு பேசுபவர்கள். மீண்டும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்க தொடங்குகிறோமா? சிலரைப் போல நற்சான்று கடிதங்களை உங்களுக்கு காட்டவோ அல்லது உங்களிடமிருந்து பெறவோ எங்களுக்கு தேவை உண்டா? யாவரும் வாசித்து அறிந்து கொள்ளும் முறையில் எங்கள் இதயத்தில் எழுதப்பட்ட நற்சான்று கடிதம் நீங்களே. எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. கற்பலகையில் அல்ல, மாறாக மனித இதயமாகிய பலகையில் எழுதப்பட்டது. கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால் தான் இவ்வாறு சொல்லுகிறோம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டி கொள்ள எங்களுக்கு தகுதியில்லை. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியையே சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாயிருக்கும். அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாயிருந்த அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சி பொருந்தியதாயிருக்கும். தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியே இத்துணை மாட்சி பொருந்தியதாய் இருந்தது என்றால் விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்தனை மாட்சி நிறைந்ததாயிருக்கும். அன்றைய மாட்சியை ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல. மறையப்போவது மாட்சியுடையதாய் இருந்தால் நிலையாக இருப்பது எத்துணை மாட்சி மிகுந்ததாய் இருக்கும். இவ்வாறு நாங்கள் எதிர்நோக்கி இருப்பதால் தான் மிகுந்த துணிச்சலோடு செயல்படுகின்றோம். மறைந்து போகும் மாட்சியை இஸ்ரேல் மக்கள் காணாதவாறு தம் முகத்தை தன் முகத்தை முக்காடிட்டு மறைத்து கொண்ட மோசையைப் போல நாங்கள் செய்வதில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிற்று. இன்று வரை அந்த பழைய உடன்படிக்கை நூல்களை அவர்கள் வாசிக்கும்போது அதே முக்காடு இன்னும் அகற்றப்படாமல் இருக்கிறது. கிறிஸ்துவின் வழியாய்தான் அது அகற்றப்படும். இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். உங்களில் கிறிஸ்துவை கொண்டுள்ளீர்கள். ஆயரும் வேத சாட்சியுமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் மெக்னேசியருக்கு எழுதிய கடிதம். கிறிஸ்துவின் அன்பிரக்கத்தை உணராதவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். நாம் செயல்படுவதைப் போன்று அவர் செயல்பட்டால் நாம் சந்தேகமின்றி காணாமல் போயிருப்போம். ஆகவே அவரது சீடர்களாக மாறி கிறிஸ்துவ வழியில் வாழ கற்றுக்கொள்வோம். வேறு பெயரில் அழைக்கப்படும் எவரும் இறைவனுக்கு உரியவரல்ல. பழையதாகவும் புளிப்பு மிக்கதாகவும் மாறியுள்ள தீய புலிகாரத்தை வெளியேற்றுங்கள். அதற்கு பதிலாய் புதிய புலிகாரமான இயேசு கிறிஸ்துவை வைத்திடுங்கள். உங்கள் வாழ்க்கையின் உப்பாக அவர் விளங்க வேண்டும். இவ்வாறு உங்களில் எவரும் அழுகாமல் இருப்பீர்கள். ஏனெனில் உங்கள் முழுமையின் பொருட்டே நீங்கள் தீர்ப்பிடப்படுவீர்கள். கிறிஸ்துவை உதடுகளினால் அறிக்கையிட்டு அதே நேரத்தில் யூத மதத்தை கடைபிடிப்பது வேடிக்கையானது. ஏனெனில் கிறிஸ்துவத்திலிருந்து யூத மதம் விசுவாசமாக வளரவில்லை. மாறாக யூத மதத்திலிருந்தே கிறிஸ்தவம் விசுவாசமாக மலர்ந்தது.
மனிதரில் ஒவ்வொரு மொழியினரும் இதிலேதான் விசுவசித்து இறைவனிடம் ஒன்றாய் இணைக்கப்படுகின்றனர். என் அன்பு நண்பர்களே, உங்களில் ஒருவர் இவ்வாறு எதிர்த்ததை நான் கேள்வியுற்றதால் இதனை உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக உங்களை விட நான் குறைந்தவனாக இருப்பினும் தவறான கொள்கைகளின் வலையில் நீங்கள் விழாதிருக்க வேண்டுமென நான் விரும்புகின்றேன். போஞ்சு பிலாத்து ஆளுநராக இருந்த காலத்தில் ஆண்டவர் பிறந்து பாடுகள் அனுபவித்து உயிர்த்தார் என்ற உண்மையின் மட்டில் உறுதியான விசுவாசம் கொண்டிருங்கள். நம் நம்பிக்கையினான இயேசு கிறிஸ்து இச்செயல்கள் அனைத்தையும் உண்மையாகவும் நிச்சயமாகவும் நிறைவேற்றினார். அவரிடமிருந்து உங்களில் எவரும் திரும்பி அனுப்பப்படாதிருப்பீராக. நான் தகுதி உள்ளவனாயிருப்பின் அனைத்திலும் நீங்களே என் மகிழ்ச்சியாய் விளங்குவீர்களாக. நான் சிறை சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருப்பினும் சுதந்திரமாக வாழும் உங்களில் எவரோடும் நான் ஒப்பிட தகுதியற்றவன். நீங்கள் கர்வம் கொள்ளவில்லை என்பதை நான் அறிவேன். ஏனெனில் உங்களில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொண்டுள்ளீர்கள். உங்களை நான் புகழும்போது வெட்கத்தினால் நீங்கள் சிவக்கின்றதை நான் அறிவேன். ஏனெனில் மறைநூல் கூறுகின்றது, நீதிமான் தனக்குத்தானே குற்றம் சாட்டிக் கொள்வான். ஆகவே ஆண்டவரும் அவரது அப்போஸ்தலரும் கற்பித்தவை மீது உறுதியாக ஊன்றிக் கொள்வதில் கவனமாயிருங்கள். இவ்வாறு உடலிலும் ஆன்மாவிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் மகனிலும் தந்தையிலும் ஆவியிலும் தொடக்கத்திலும் இறுதியிலும் மிகவும் தகுதி பெற்ற உங்கள் ஆயரோடும் அவரது ஆன்மீக கிரீடமான உங்கள் குருக்களோடும் இறை மனிதர்களான தியாக்கோன்களோடும் உங்களது செயல்கள் அனைத்திலும் நீங்கள் வளமோடு விளங்குவீர்களாக. ஊனுடலில் இயேசு கிறிஸ்து தந்தைக்கு கீழ்ப்படிந்ததைப் போல் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவிற்கும் தந்தைக்கும் ஆவிக்கும் கீழ்ப்படிந்ததைப் போல் உங்கள் ஆயருக்கும் ஒருவர் மற்றவருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். இவ்வாறு உடலிலும் ஆவியிலும் ஒற்றுமை தோன்றும். சுருக்கமாகவே உங்களுக்கு நான் அறைகூவல் விடுத்தேன். ஏனெனில் இறைவனால் நீங்கள் நிறைந்துள்ளதை நான் நன்கு அறிவேன். இறைவனை நான் அடையும் பொருட்டு உங்கள் ஜெபங்களில் என்னை நினைவு கூறுங்கள். சீரியாவில் உள்ள திருச்சபையையும் நினைவு கூறுங்கள். அதன் இன்று நான் அழைக்கப் பெற்றிருப்பினும் தகுதி உடையவன் இல்லை. உங்களது ஒன்றித்த ஜெபமும் இறை அன்பும் எனக்கு எத்துணை தேவையாய் உள்ளது. ஆகவே சீரியாவின் திருச்சபையை நினைவு கூறுங்கள். இவ்வாறு உங்கள் ஜெபங்களால் அது வலிமை பெறும். நான் இவ்வரிகளை எழுதுகையில் ஸ்மிர்னாவில் உள்ள எபேசியர் தங்கள் வாழ்த்துக்களை அனுப்புகின்றனர். இறைவனின் மகிமைக்காகவே உங்களைப் போன்று அவர்களும் இங்கு ஒன்று கூடியுள்ளனர். அவர்களும் அவர்களது ஆயரான போலிகார்ப்பும் எனக்கு எல்லா விதத்திலும் ஆறுதல் அளித்துள்ளனர். இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக மற்ற திருச்சபைகளும் உங்களை வாழ்த்துகின்றன. பிரியாவிடை வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து என்ற பிரியாத ஆவியை பெற்று இறை ஐக்கியத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களாக. ஆயரும் வேத சாட்சியுமான புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் மெக்னேஷியருக்கு எழுதிய கடிதம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு நன்றி. சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டரலும்.
ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நாம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, எங்களை வெறுப்போரின் பிடியிலிருந்து எங்களை மீட்டருளும். மன்றாட்டுகள். நம் துன்பங்கள் மன உறுதியையும், மன உறுதி தகைமையையும், தகைமை எதிர்நோக்கையும் விளைவிக்கின்றன. அந்த எதிர்நோக்கு நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியாரின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அதே தூய ஆவியாரின் வழியாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களுடைய மனக்குழப்பங்கள் எளிதானவை, குறுகிய காலம் மட்டுமே நீடிப்பவை என்பதை நாங்கள் உணர செய்தருளும். நாங்கள் உம்மோடு எம் விண்ணக வீட்டை அடையும் பொழுது நாங்கள் பெறுகின்ற மகிழ்ச்சியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அவை ஒன்றுமில்லாமையே என்பதை நாங்கள் அறிய செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். தனிமையில் வாடுவோர், அன்பை இழந்தோர், நண்பர்களை இழந்தோர் ஆகியோருக்கு துணையாக வந்தருளும். உமது அன்பை அவர்களுக்கு காட்டி அவர்கள் மற்ற சகோதரர் சகோதரிகள் மேல் அக்கறை கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களுடைய ஆணவத்தை அகற்றி கோபத்தை தனித்தருளும். நாங்கள் உமது மென் பண்பை பின்பற்றி உமை போல் இதயத்தில் தாழ்ச்சி உடையவர்களாக செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். எங்களை உரிமை பேறு பெற்ற பிள்ளைகளாக்கும். ஆவியாரின் நிறைவை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பை தாராளமுள்ளதாகவும் நேர்மை உள்ளதாகவும் ஆக்கியருளும். ஆண்டவரே, எங்கள் பயணத்தில் எங்களோடு தங்கும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, நம்பிக்கை என்னும் உமது கொடையை எம்மில் அதிகரித்தருளும். இதனால் நாங்கள் உமக்கு அளிக்கும் புகழ்ச்சி விண்ணக நலன்களை எங்களில் பெருக செய்வதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.